It is my pleasure to welcome you all for this third day student enrichment program on Explore Extreme Innovation at Bondtech, organized by the computer departments. I am Vijayalakshmi, Assistant Professor, PG Department of Computer Science, going to explain about the creation of interactive e-content using H5P. H5P stands for HTML5 package. So HTML stands for Hypertext Markup Language. So each H5 content type is simply a collection of hypertext markup language, cascading style sheets and JavaScript files zipped together. So the H5P ஒரு HTML5 package. So packageனாலே it's a container மாதிரி, it's a ready-made one. ஸோ இதுக்கு நம்ம the HTML coding, CSS coding and JavaScript coding தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஏன்னா இந்த கோடிங்ஸ் எல்லாமே அதுலேயே எம்பெட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே வெப் க்ரியேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது அந்த HTML, CSS and scripts இது எல்லாமே இன்பில்டாக இருக்கிறதுனால ஸோ யூஸிங் திஸ் பேக்கேஜ் we can able to create the different content types. ஸோ அதில் நியர்லி 46 content types அவைலபிளாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். So next one is H5P framework is open source. That means anyone can help to improve it and develop the new content types. So இது ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறனால ஸோ நீங்களே புதுசாக என்ன பண்ணலாம், நிறைய கண்டென்ட் டைப்ஸை ஆல்ரெடி இருக்க கண்டென்ட் டைப்பை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணி நம்மளோட கூகுள்ஸில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் it's a good example of micro learning. So micro learning and what research is saying is that during the classes students கிட்டலாம் interact பண்ணிட்டு இருக்கும்போது sometimes students எல்லாமே ஆக்டிவாக இல்லாமல் பேசிவாக இருப்பாங்க. ஸோ எல்லாரையுமே ஆக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக ஸோ அவங்கள்ட்ட வந்து கிராஃபிக்கலாக பிக்டோரியலாக அதை காமிச்சிட்டு அந்த ஆன்சர்ஸ்லாம் அவங்க இன்ட்ராக்டிவாக சொல்லணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டென்ட் டைப்பை யூஸ் பண்ணுறதுனால ஸோ இந்த கண்டென்ட்டை இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மைக்ரோ லேர்னிங்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா என்கேஜ் பண்ணி நல்லா ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் த ஸ்டாஃப்ஸ் ரெண்டு பேருமே இன்ட்ராக்டிவாக இருப்பாங்க. ஸோ கிளாஸ் ரொம்ப இன்ட்ராக்டிவ் செஷன்ஸாக போகும். ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா லிசன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் all content on H5P is open access and இதோட மெயின் கோல் என்னன்னாலே இதில் you can able to create the interactive web objects. நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி ஈஸியாக ஷேர் பண்ணலாம், திரும்பவும் நீங்கள் அதை ரீயூஸ் பண்ணிவிட்டு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த H5P வந்து integrated with the different companies such as WordPress, Drupal and Moodle. And the next one is it can share an H5P content item to the variety of web platforms such as Google sites via an embedded codes. So next one is இதில் பார்க்க போகிறது H5P home page எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஹியர் www.google.com அப்படிங்கிற சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணி அந்த google.com நம்ம லிங்க் கொடுக்குறோம். கூகுள் வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நம்ம டைப் பண்ண போகிறோம் H5P. ஸோ இதை என்டர் பண்ணுறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் H5P create and share rich HTML5 content and applications-ஐ கிளிக் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் த ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜ்குள்ளே பாருங்கள் டிஃப்ரெண்ட் டேப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸ். செகண்ட் ஒன் இஸ் documentation. Third one is goals and roadmap. Next one is forum. Next one is login. And next one is create free account.
ஸோ அதுக்கு முன்னாடி லாகின் பேஜ் வந்து ஆல்ரெடி யூசர் இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த லாகின் பேஜை யூஸ் பண்ணி அவங்க என்டர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நியூ யூசர் அப்படின்னா அவங்க க்ரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட்குள்ளே போகணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸ் டேபை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எதுக்காக இதில் நம்ம H5Pயை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் இன்ட்ராக்டிவ் கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் வீடியோஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், கோர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ், அரித்மெட்டிக் குவிஸ்ஸு, சார்ட்டு, ஆடியோ ரெக்கார்டர், dialogue cards, collage, dictations, documentation tools, drag and drop, drag the words, fill in the blanks, find the words, flashcards, image sequencing, multiple choice, personality quiz. மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டென்ட் நியர்லி 46 கண்டென்ட்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. இதை ஆக்டிவிட்டியாக யூஸ் பண்ணி நமக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்டு இந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா என்கேஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட்டை நியூவாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேப் க்ரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ க்ரியேட் நியூ அக்கௌண்ட்டில் you have to give the username. உங்களோட பேரை கொடுங்க யூசர் நேமில். ஸோ யூசர் நேமில் ஸ்பேஸ் மட்டும் அலோடு, பங்க்சுவேஷன்ஸ், பீரியட்ஸ், ஹைஃபன்ஸ், அப்பாஸ்டஃபீஸ், அண்டர்ஸ்கோர்ஸ் அதெல்லாம் நாட் அலோட். அடுத்தது இது வேலிடான உங்களோட இமெயில் அட்ரஸ்ஸு இதில் கொடுங்க. ஏன்னா இந்த இமெயில் அட்ரஸுக்கு தான் H5Pலேருந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ we have created the H5P பேஜ் அப்படின்னு க்ரியேட் பண்ணி நமக்கு பேஜஸ் வரும். ஸோ அதனால் உங்கள் வேலிடான இமெயில் அட்ரஸை இதில் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு இமெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரனால வேலிடான இமெயில் அட்ரஸை இதில் கொடுங்க. இதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு தப்பாக இருந்தால் அதை நோட்டிஃபை பண்ணணும் நமக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூ ஹேவ் டு கிவ் த பாஸ்வேர்ட்ஸ். ஸோ பாஸ்வேர்ட்ஸ் கொடுக்கும்போது சில ப்ரோட்டோகால்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ யூ ஹேவ் டு ஆட் த 6 characters, you have to add the uppercase letters, lower case letters, add the punctuations. இதெல்லாம் பாஸ்வேர்ட் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஸ்ட்ரெங்த்தில் குட்னு வரும், இல்லைன்னா வீக்குன்னு வரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேலே கொடுத்துருக்க பாஸ்வேர்டும் கன்ஃபர்ம் பாஸ்வேர்டும் மேட்ச் கரெக்டாக இருந்ததுன்னா எஸ்ன்னு அது டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் நீடட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபைனலி லாஸ்ட்டில் கேப்சாக்கு போகும். ஸோ கேப்சாவில் கொஷின்ஸ். இப்போ வாட் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் பிளாக்? 5 letters starts with W and ends with HITE. ஸோ பிளாக்குக்கு ஒயிட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு க்ரியேட் நியூ அக்கௌண்ட் அதை இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம். லாகின் பேஜ். லாகின் பேஜை கிளிக் பண்ணால் நம்ம க்ரியேட் பண்ண அக்கௌண்ட் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ VGKS722 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 4 டேப்ஸ் இருக்குது. வியூ, எடிட், கண்டென்ட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். அதில் பாருங்கள் குயிக் லிங்க்ஸ், அதுக்கு கீழே ட்ரை அவுட் H5Pன்னு இருக்குது. ஸோ இப்போ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ட்ரை அவுட் H5P. ஸோ அதில் பாருங்கள் செலக்ட் கண்டென்ட் டைப்ஸ் அப்படின்னு இருக்கு. அண்ட் கீழே சர்ச் ஃபார் கண்டென்ட் டைப்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸில் பார்த்தோம்ல டிஃப்ரெண்ட் கண்டென்ட் டைப்ஸ்னு. ஸோ அதில் இப்போ நம்ம கீழே பாருங்கள் இன்ட்ராக்டிவ் வீடியோஸ், மல்டிபிள் சாய்ஸ், fill in the blanks, drag the words, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வருது. ஸோ இப்போ இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 2 கண்டென்ட் டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் மல்டிபிள் சாய்ஸ். இதில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாஷ் கார்ட்ஸ். நீங்கள் எஃப்னு டைப் பண்ணாலே அதுக்கு ரிலேட்டடானது கீழே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம், ஃப்ளாஷ் கார்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் கார்ட்ஸு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன வருதுன்னா டைட்டில்,
டாஸ்க் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வருது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று இப்போ நம்ம டைட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ டைட்டிலில் என்ன கொடுக்க போகிறோன்னா மானுமெண்ட்ஸ் இன் இந்தியா, மானுமெண்ட்ஸ் இன் இந்தியா ஹைஃபன் ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஏன்னா நம்ம ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி. ஸோ இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் நீங்கள் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸுக்கு ரிலேட்டட் ஆனது கூட நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இப்போ அந்த டாஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் அதாவது என்ன ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக அந்த டாஸ்க் டிஸ்கிரிப்ஷன் வாட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டு டூ அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த இடத்துல டாஸ்க் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஃபைண்ட் த மானுமெண்ட்ஸ் இன் இந்தியா, ஃபைண்ட் த மானுமெண்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ இதில் ஸ்டார் சிம்பிள் உள்ளது எல்லாமே கம்பல்சரி, அதை நீங்கள் கொடுக்காம நீங்கள் அடுத்த ஃபீல்டுக்கு போக முடியாது. நெக்ஸ்ட் ஒன் அதோட கொஷினுக்கு போகிறோம். ஸோ கொஷினில் identify the monuments in the picture. So that is the question. Identify the monuments in the picture. அப்படிங்கிறதுனால இப்போ பிக்சரை நம்ம போய் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். தாஜ்மஹால் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் ஒன்று ஆன்சரில் தாஜ்மஹால் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. தாஜ்மஹால் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு தாஜ்மஹாலுங்கிற இமேஜை நீங்கள் ஆட் கொடுக்கணும். ஸோ ஆட் பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணுங்கள், கூகுள்லேருந்து தாஜ்மஹால் இமேஜை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் ஒரு டெஸ்க்டாப்பில் இமேஜை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ நீங்கள் டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் ஆகிருக்கனால நம்ம taajmahal.jpg ஃபைல்ஸை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம். அண்ட் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இமேஜ் எப்படி இருக்குன்னா 16 MBக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இமேஜஸை செலக்ட் பண்ணிக்கணும். இமேஜஸ் இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இமேஜஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் ஃபார் இமேஜ் கொடுக்க போகிறோம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் ஃபார் இமேஜஸ் ஜஸ்ட் தாஜ்மஹால். ஏன்னா சம்டைம்ஸ் பேஜ் ரன் ஆகும்போது அந்த பர்டிகுலர் பிக்சர் உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படிங்கும்போது இந்த பிக்சருக்கு பதிலாக இந்த மாதிரி டெக்ஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்காக தான் நம்ம ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் கொடுக்குறோம். இந்த டிப்புங்கிறது பார்த்திங்கன்னா அது க்ளூஸ் மாதிரி. ஸோ இட் இஸ் பில்டு பை ஷாஜகான். ஸோ டிப்பில் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்டிவாக இருக்கும்போது ஆன்சர்ஸ் தெரியலங்கும்போது சம் க்ளூஸ் கொடுக்கறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் சிம்பிளான பிக்சர்ஸ் போடுறோம். ஸோ நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட் ரிலேட்டடான கொஷின்ஸை நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் பில்டு பை ஷாஜகான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோம், ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆட் கார்டு. இப்போ ஃபஸ்ட் கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் கொஷின்ஸ் கொடுக்குறோம். ஸோ கொஷின்ஸ் எல்லாமே இப்போ நம்ம அதில் 3 கார்ட்ஸ் போடுறோம். கொஷின்ஸ் எல்லாமே சேம் கொஷின்ஸ் தான். தட் இஸ் ஐடென்டிஃபை தி மானுமெண்ட்ஸ் இன் த பிக்சர். கொஷின் 3 கொஷினுமே சேம், பட் ஆன்சர் இஸ் டிஃப்ரெண்ட். Identify the monuments in the picture. ஓகே, இப்போ இதில் ஆன்சர் நம்ம பிக் டெம்பிள் கொடுக்குறோம். இமேஜஸ்லாம் நீங்கள் இந்த மானுமெண்ட்ஸில் இருக்கணுமோ அது எல்லாமே நீங்கள் கூகுள்லேருந்து செலக்ட் பண்ணி உங்களோட டெஸ்க்டாப் ஃபைல்ஸோ இல்லை வேறு ஃப்ளாஷ் கார்டுன்னு ஒரு ஃபைல் ஃபோல்டர்ஸை கூட க்ரியேட் பண்ணி நீங்கள் அதில் அந்த இமேஜஸை இம்போர்ட் பண்ணிவிடுங்க. ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் தி சேம் பிக் டெம்பிள். டெம்பிளில் மட்டும் க்ளூஸ். ஸோ இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் தஞ்சாவூர் ஆர் ராஜராஜ சோழன் பில்ட் பண்ணது அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிப்ஸை நீங்கள் அதில் டெக்ஸ்ட் இதில் கொடுத்து
It is situated in Tanjavur. இப்போ 2 images நம்ம include பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது we have to go for another third card, add cards. அதே same process தான். Identify the monuments in the picture. Identify the monuments in the picture. ஸோ இதில் என்ன பிக்சர்ஸ் போட போகிறோம்னா அதோட ஆன்சர் வந்து ரெட் ஃபோர்ட். ஸோ இப்போ ரெட் ஃபோர்ட் இமேஜை நம்ம ஆட் பண்ணணும். பிக்சர்ஸ்லாம் வேணுமோ அது எல்லாமே உங்களோட டெஸ்க்டாப் ஃபைல்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கணும். ஸோ பிக்சர்ஸ் போடும்போது 16 MBக்குள்ளே பார்த்துக்கணும். சப்போஸ் அதை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கும். இமேஜஸ் லார்ஜர் சைஸாக இருக்குன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கும். அப்புறம் திரும்ப நீங்கள் இமேஜஸை எடிட் பண்ணணும். ஸோ யூ ஹேவ் டு கோ ஃபார் த எடிட் இமேஜ். அதில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணணும். அல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் ரெட் ஃபோட்டோ கொடுங்க. டிப்பில் இட் இஸ் ரெட் இன் கலர் அப்படின்னு டெக்ஸ்ட்டில் is red in color. ஸோ இப்போ இதில் சைஸ் வந்து சின்னதாக தெரியுது அப்படிங்கும்போது ஸோ அதுலேயே உங்களுக்கு ஃபார்மேட்டிங் இருக்குது. இதிலே நீங்கள் போல்டு, இட்டாலிக் அது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேஸ் பண்ணுற டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3 cards நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி யூ ஹேவ் டு கோ ஃபார் சேவ். ஸோ சேவ் பட்டனை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணணும். ஸோ நம்மளோட ப்ராசஸ் எல்லாமே ஓவர் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் டைட்டிலில் நீங்கள் க்ரியேட் பண்ண மானுமெண்ட்ஸ் இன் இந்தியா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வி ஹவ் கிரியேட்டட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 cards ஆட் பண்ணியிருக்கோம். அதனால தான் 1/3 வந்தது. ஸோ இது இஸ் அ ஃபஸ்ட் கார்டு 1/3. ஸோ இதில் பாருங்கள் ஐடென்டிஃபை த மானுமெண்ட்ஸ் இன் த பிக்சர். ஸோ இதோட ஆன்சர்ஸ் கரெக்டான ஆன்சர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தாஜ்மஹால் இஸ் த ஆன்சர். ஸோ திஸ் இஸ் அ டூல் டிப் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்ல. இட் இஸ் பில்டு பை ஷாஜகான். சப்போஸ் ஆன்சர்ஸ் தெரியலன்னா அந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் செக். ஸோ த ஆன்சர் இஸ் கரெக்ட்னு சொல்லும். ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் மானுமெண்ட் இன் த பிக்சர். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிக் டெம்பிள். இதுக்கு பதிலாக நம்ம தாஜ்மஹால்னு அதில் டைப் பண்ணுறோம். ஸோ தாஜ்மஹால் டைப் பண்ணிவிட்டு செக் கொடுக்குறோம். ஸோ ஆன்சர் இஸ் ராங். ஸோ அதனால் ராங் க்ராஸ் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ தேர்ட் கார்டு. ஸோ தேர்ட் கார்டு ஸோ யூ ஹேவ் டு ஆன்சர் ரெட் ஃபோர்ட். ஸோ இது செக் கரெக்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஷோயிங் த ரிசல்ட்ஸ். ஃபைனலி பாருங்கள் இப்போ 3 cardsல ஆன்சர் 1 is wrong. Show the results. 2 is correct. So 2 out of 3 is correct. ஸோ இதில் இன்னும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரிட்ரையில் போயிட்டு இன்னும் எத்தனை கார்ட்ஸை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய இமேஜஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய கொஷின்ஸை நீங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே ரிட்ரை போயிட்டு எடிட்டில் போகணும். ஸோ வியூ எடிட்னு 2 டேப் இருக்குது. அதில் எடிட்டில் போயிட்டு நீங்கள் இன்னும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். This is the overall content about the flashcards. ஸோ இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. கேஸ் சென்சிட்டிவ்னு இருக்குது ஒரு ஆப்ஷன்ஸ். அந்த கேஸ் சென்சிட்டிவ்ங்க நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உள்ள அந்த தாஜ்மஹால் பிக் டெம்பிள் கொடுக்குறதெல்லாம் வந்து ஸ்மாலர் கேஸில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்க ஆன்சர் பண்ணும்போதும் ஸ்மாலர் கேஸில் கொடுத்துருக்கணும்.
இல்லை நீங்கள் கேப்ஸில் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க கேப்ஸில் கொடுக்கணும். ஸோ அதனால் கேஸ் சென்சிட்டிவ் எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில் நம்ம கேஸ் சென்சிட்டிவ் நம்ம டிசேபிளில் தான் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ கம்ப்யூட்டர்ஸ்க்கு ரிலேட்டடானதெல்லாம் நீங்கள் இதில் போட்டு காமிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் வி ஹாவ் டு கோ ஃபார் மை அக்கௌண்ட். ஸோ எத்தனை தடவை நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணாலும் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யூ ஹாவ் டு கோ ஃபார் மை அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் குயிக் லிங்க்ஸில் ட்ரை அவுட் H5P அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ட்ரை அவுட் H5Pயை கிளிக் பண்ணணும். ஸோ இதில் செலக்ட் கண்டென்ட் டைப்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள் சாய்ஸ். ஸோ மல்டிபிள் சாய்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் ஒன் இஸ் அ டைட்டில். எங்கெங்கெல்லாம் ஸ்டார் இருக்கோ அதெல்லாம் மஸ்ட், தட் இஸ் அ கம்பல்சரி. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்ததுக்கு போகும். ஸோ டைட்டிலில் இப்போ மல்டிபிள் சாய்ஸ்னாலே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதோட கொஷின். ஃபார் எக்ஸாம்பிள், ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற கொஷின்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ மல்டிபிள் சாய்ஸ்னாலே மோர் தென் ஒன் சாய்ஸஸ். அப்போ அதில் மோர் தென் ஒன் 3 ஆப்ஷன்ஸோ இல்லை 4 ஆப்ஷன்ஸோ நம்ம இங்கே கொடுக்கலாம். இங்கேயுமே இட் இஸ் அ டெக்ஸ்ட் அப்படிங்கிறனால இதையும் நீங்கள் ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் சைஸ் ஸ்மாலாக இருந்தது அப்படின்னா யூ கேன் கன்வெர்ட் இன்டு போல்டு, இட்டாலிக் இதெல்லாம் கொஷின்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபாதர் ஆஃப் த கம்ப்யூட்டர் இஸ் ஐ திங்க் வெல் நோன் அபவுட் த சார்லஸ் பேபேஜ். ஸோ ஐ திங்க் சார்லஸ் பேபேஜ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதில் ஆப்ஷன்ஸ் கரெக்டுங்கிறத நம்ம எனேபிள் பண்ணிக்கணும், அதை டிக் பண்ணிக்கணும். கரெக்ட். சப்போஸ் தப்பாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்போ அடுத்த ஆப்ஷன்ஸில் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸோ ஃபாண்ட் சைஸ் கம்மியாக இருந்தால் நீங்கள் அதில் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க, சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இது கரெக்ட் இல்லாதனால நீங்கள் அதை எனேபிள் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூ கோ ஃபார் ஆட் ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன்ஸு பில் கேட்ஸ். ஸோ இந்த மாதிரி எத்தனை ஆப்ஷன்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். நார்மலி மல்டிபிள் சாய்ஸில் ஒரு 3, 4 இந்த மாதிரி தான் சாய்ஸஸ் இருக்கும். ஸோ ஹியர் வி கேன் யூஸ் 3 ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பில் கேட்ஸ் கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஸோ அதனால் நம்ம அதை எனேபிள் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி எத்தனை ஆப்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி கோ ஃபார் சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சேவ் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ கேட்ட கொஷின்ஸ் வந்துருச்சு. ஃபாதர் ஆஃப் த கம்ப்யூட்டர் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பில் கேட்ஸ் செலக்ட் பண்ணுறோம், செக் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், பில் கேட்ஸ் இஸ் த ராங் ஆன்சர். ஸோ ஒரே கொஷின்ஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதில் 0 இஸ் த ஆன்சர் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ திரும்ப செக் பண்ணுறதுக்கு நம்ம ரிட்ரே போயிட்டு இப்போ நம்ம கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுறோம். ஸோ சார்லஸ் பேபேஜ் இப்போ செக் பண்ணுறோம். ஸோ ஒரே கொஷின்ஸ்க்கு 1 மார்க் கரெக்ட், 1 by 1 கரெக்டான ஆன்சர் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. ஸோ இது மாதிரி எத்தனை கொஷின்ஸை வேணாலும் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் யூ கேன் ஏபிள் டு கிரியேட் திஸ் கண்டென்ட். ஸோ நிறைய இன்ட்ராக்டிவ் கண்டென்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கண்டென்ட்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 2 கண்டென்ட்ஸ் மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோம் பேஜில் நம்ம மை அக்கௌண்ட்டில் போய் பார்க்கும்போது
ரெண்டிஃபைட் ரீசன்ட் கண்டென்ட்டில் டைட்டிலில் பாருங்கள். இப்போ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மானுமெண்ட்ஸ் இன் இந்தியா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ எத்தனை கண்டென்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கிறது அந்த ஹோம் பேஜில் டிஸ்பிளே ஆகும். எந்த டேட்டில் வரைக்கும் நம்ம அப்டேட் ஆகிருக்கோம் அப்படின்னு. ஸோ இதிலே போயிட்டு எடிட்டில் போனாலும் நீங்கள் இன்னும் நிறைய சேஞ்சஸை அப் டு டேட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் வெரி இன்டராக்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்போதுமே இன்ட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இன்ட்ராக்டிவ் கண்டென்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஆல்.